கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிக்கும். ஆனால் அது உடனே நிற்காது, அதையும் சொல்லிடுறேன். பார்க்க ஆரம்பிக்கும் போது அலைஞ்சு திரிஞ்சு கொஞ்ச நாள் ஆகும் அது பழக்கத்திற்கு வருவதற்கு. ஆனால் அதை செய்வதற்கு முன்பு நமது சித்தர்கள் சொல்லி கொடுத்த ஒரே தந்திரம் என்னவென்றால் அதுதான் ஓம் நம சிவாய. இந்த ஓம் நம சிவாய மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கும் போதோ, இந்த ஓம் நம சிவாய மந்திரத்தை வெறுமனே ஜபிக்கக்கூடாது. நீங்கள் உட்கார்ந்து அமைதியாக புருவ மத்தியில் மனதை வைத்து ஜபிக்க வேண்டும். அப்படி ஜபிக்கும் போது ஃபோக்கஸ் கிடைக்கும், கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். உங்கள் மனதை அறிய வேண்டும் என்றாலும் அதற்கும் உங்களுக்கு ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் இருக்க வேண்டும். அப்படி அதையும் பழகிட்டு அதுக்கப்புறம் மனதை வேடிக்கை பார்க்கும்போது உங்கள் மனம் அப்படியே சமாதானம் ஆகும். மனதை பார்க்க பார்க்க நீங்கள் தனியாக நிற்பீங்க, உங்கள் மனசு தனியாக நிற்கும். ஒரு வீட்டுக்குள்ளே பெருச்சாளி எலின்னு சுற்றிட்டுருக்கு, அதை அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? அதை சுற்றிக்கினே கிடக்கும். ஆனால் அதைய பிடிக்கணும்னு சொல்லி நீங்கள் உட்காந்து பாருங்கள், அந்த எலி வெளியவே வராது. ஸோ நீங்கள் உங்கள் மனதை நீங்களே பார்க்கும்போது உங்கள் மனம் கட்டுப்படும். இதுதான் வழி. நன்றி குருஜி, ரொம்ப சந்தோஷம். அடுத்த கேள்விகள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி மதாபிதா குரு தெய்வம் தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை தந்தைக்கு ஒரு மந்திரம் இறைவன் திருவடி தொண்டு செய்ய வந்த திருவடி கமலம் போற்றி. ஒரு 5 கேள்வி குருதேவா கேட்கலாமா? கேளுங்க. பஞ்சபூத உருண்டை உலகம் கூட்டு குடும்பம் மெய்ப்பொருள் ஜோதி மக்களுக்கு தெளிய உணர வைக்க வேண்டும். ஸ்ரீலாஸ்டி 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 அது எழுத்து போட்டுறாங்க சித்திரர்களுக்கு. அந்த சித்திரர்களுக்கு மக்களுக்கு தெளிவுறுத்த வேண்டும். சமாதி நிலை எப்படி அடைவது, ஜீவ சமாதி எப்படி அடைவது, ஜீவ அமுதம் எப்படி பெறுவது, அருள் பெருஞ்சோதி எப்படி பெறுவது. அன்பே சிவம் திருவண்ணாமலை அண்ணாமலையர் அடேன் சரடைந்த தொண்டு செய்பவன். ஓம் நமச்சிவாய. ஐயா, முதல்ல ஒவ்வொரு கேள்வியாக கேட்டால் நல்லாயிருக்கும். அவருடைய முதல் கேள்வி என்ன? பஞ்சபூத உருண்டை உலகம் கூட்டு குடும்பம் மெய்ப்பொருள் ஜோதி. பஞ்சபூத உருண்டை உலகம் கூட்டு குடும்பம் மெய்ப்பொருள் ஜோதி. அதற்கு உங்களுக்கு என்ன விளக்கம் வேண்டும்? மக்களுக்கு புரிய வேண்டும். எனக்கு வேண்டாம், மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஐயா கூறுவது பஞ்சபூத மெய்ப்பொருள் உருண்டை ஜோதி. உருண்டை உலகம் கூட்டு குடும்பம் மெய்ப்பொருள் ஜோதி. இவர் சொல்வது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை கூறுகின்றார். பிரகாஷ் கொஞ்சம் இந்த கொஞ்சம் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களை பற்றியும் அதற்கு மேலே உள்ள இறைவனை பற்றியும் ஒட்டுமொத்தமாக ஒரு வரியில் கூறுகிறார். இது என்ன? இந்த படைப்பு என்ன? இது எங்கிருந்து வந்தது? இது நமக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு? நமக்கு வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கு? நாம இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதை புரிந்து கொள்வது தான் ஞானம். இதை அனைத்தையும் புரிந்து கொள்வது தான் ஞானம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் மிகப்பெரிய ஞானம். இதையெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஒன்று மகானின் வாயில்களால், இரண்டாவது தவத்தின் மூலமாக. முதலில் இந்த படைப்பு எங்கிருந்து வந்தது? இந்த படைப்பு எதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது? இறைவன் இதை எதற்காக செய்தார்? அப்படியே ஒருத்தர் கேட்டார் இல்லையா, ஆசை. இறைவனுக்கே ஒரு ஆசை, இறைவனுக்கே ஆசை. இறைவன் தனியாக இருக்க முடியவில்லை. அதைத்தான் நாம் இறைவன் அல்லது சிவம் என்று நாம் சொல்கிறோம். சிவபெருமானுக்கு பிறகுதான் சக்தி என்ற உருவம் வருகிறது. சிவனுக்குள் இருந்துதான் சக்தி வருகிறார். சக்திக்குள் இருந்துதான் பிள்ளையார் வருகிறார். இந்த சக்தினா என்ன? இங்கிலீஷில் சொல்ல போனால்
இந்த சிவம் என்பது கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. நத்திங்னஸ், டார்க் மேட்டர், என்ன டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம், அல்லது கும் இருட்டுன்னு சொல்லலாம். நம்ம இங்கேருந்து மேலே பார்க்குறோம் இல்லையா, அல்ல இருட்டாக தெரியுதா? மேலே பாருங்க, ஃபுல் இருட்டாக இருக்கா? இப்படியே மேலே போனால் என்ன இருக்கும்? சந்திரன். சந்திரனுக்கு மேலே போனால் என்ன இருக்கும்? சூரியன். சூரியனை சுற்றி உள்ள என்ன உபகோள்கள், முக்கியமான கோள்கள் 9. ஏகப்பட்ட கோள்கள் இருக்குது. தொடர்ச்சியாக இருப்பது 9 கோள்கள், தொடர்புடையது 9 கோள்கள். அதற்கு மேலே அப்படியே போனோம்னா ஒரு 27 நட்சத்திரங்கள் அதற்கு தொடர்புண்டு. அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா ஏகப்பட்ட நட்சத்திரங்கள். அது நட்சத்திரங்கள் அல்ல, அவையெல்லாம் சூரியன்கள் தான். அது எங்கிருக்கு அப்படின்னு கேட்டால் மில்கி வே கேலக்சி, தமிழில் சொன்னால் பால்வெளி மண்டலம். அந்த பால்வெளி மண்டலம் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் ஸ்பேஸ். ஸ்பேஸுன்னா என்ன? வின். என்ன வின். அப்படி எத்தனை மில்கி வே கேலக்சி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பால்வெளி மண்டலங்கள் அப்படி இருக்கு. இதெல்லாம் எது படைத்தது என்றால் பஞ்சபூதங்கள் தான் படைத்தது. பஞ்சபூதங்கள் தான் படைத்தது. இந்த பஞ்சபூதங்கள் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் வின் என்ற சக்தி. கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதின்னு சொல்லுவோம் இல்லையா? கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி இல்லையா? இந்த வின், இந்த கணபதிக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க இல்லையா, விநாயகன் என்று. விநாயகன்னா என்னன்னு தெரியுமா? நாம் பார்க்கும் உருவம் அல்ல விநாயகன். அதன் உண்மையான உருவம் என்றால் விண் கூட்டல் நாயகனே விநாயகன். எல்லா விண்ணுக்கும் நாயகனாக இருக்கும் விண். விண்ணிலிருந்து தான் இந்த பஞ்சபூதங்களே உற்பத்தியானது. அதனால் அது விநாயகன் என்று பெயரிட்டார்கள். இந்த விநாயகன் எங்கே இருந்து வந்தான் அப்படின்னு கேட்டால், விநாயகனுக்கு ஒரு கதை இருக்கு இல்லையா? பார்வதி வந்து தன் உடலில் இருக்கக்கூடிய மஞ்சளை உருட்டி எடுத்து வைத்தது தான் விநாயகன்னு சொல்லுவாங்க. அதன் உண்மை, அதற்கு பின் இருக்கக்கூடிய சூக்மமான கதை என்னவென்றால் எனர்ஜின்னு சொல்லலாம். அதாவது எனர்ஜினா நம்ம தமிழில் பார்வதியை என்னன்னு சொல்லுவோம்? சக்தி இல்லையா? சக்தி. அந்த சக்தி நாம் இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்? எனர்ஜி. இந்த விண் எங்கிருந்து வந்தது? இந்த அண்ட சராசரத்தில் சக்தின்னு ஒன்று இருக்குது, ஆற்றல். அதைத்தான் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறான்? E = mc². புரிகிறதா? புரிகிறதா? எல்லாத்துக்கும் புரிகிறதா? இது உங்களை தான் கேட்குறேன். பின்னாடி உள்ளவங்களுக்கும் புரிகிறதா? ரைட்டு. அப்போ அந்த ஆற்றல் இருந்து தான் அனைத்தும் பிறந்தது. இந்த எனர்ஜி எங்கிருந்து வந்தது? நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, பார்வதி சக்தி. அது எங்கிருந்து வந்தது என்றால் அதுதான் சிவத்திலிருந்து வந்தது. சிவத்திலிருந்து வந்தது. இந்த சிவன் எங்கிருந்து வந்தார் அப்படின்னு கேட்டால் அவர்தான் ஆதியானவர், அவர்தான் அந்தமானவர். அவருக்கு அடியும் இல்லை முடியும் இல்லை, அனாதியானவர். என்ன, இறைவன் வந்து எப்போவுமே தவத்தில் இருக்கிறார் இல்லையா? சிவபெருமான் தவத்திலேயே இருக்கார் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய சூக்குமமான பொருள் என்னவென்றால் சைலன்ஸ். என்ன, இந்த டார்க் எனர்ஜி, மூல சக்தி எப்போவுமே மௌனமாகவே இருக்கும். ஆனால் அந்த ஆற்றலுக்குள் இருந்து தான் அனைத்து ஆற்றல்களும் வருகின்றது. அதைத்தான் நாம் என்ன வடிவத்தில் கும்பிடுறோன்னு கேட்டால் சிவலிங்க வடிவத்தில் நாம் வணங்குகின்றோம். ஏனென்றால் உருவமற்றது தான் இறைவன். உருவமற்ற இடத்திலிருந்து தான் அனைத்து உருவங்களும் உதயமாகின்றது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆச்சா? இது ஒரு மாதிரி கடன்னு சொல்லியாச்சு. அதில் நிறைய இன்னும் சயின்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நான் விளக்க அதுக்கு டைம் பத்தாது. சரி, இத்தனை தூரம் வந்ததுக்கப்புறம் நான் இங்கே எல்லாம் நாம் இங்கே இருக்கிறோம் இல்லையா? இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் அங்கே பார்த்துட்ருக்கீங்க, இத்தனை ஜனங்க இருக்கிறீங்க, அங்கே கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க, கிரிவலம் சுற்றுறாங்க. இதெல்லாம் யார் பார்க்குறா? அந்த இறைவன் இருக்கிறாருல, அந்த இறைவனை தான் நமக்குள்ளே இருந்து இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன, அதுதான் உண்மை. ஏன்னா
அந்த இறைவன் தான் அங்கிருந்து நம்ம உருவத்தின் வழியாக இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இதுதான் உண்மை. இறைவனே மனிதனாக பிறந்து இறைவனே உருவங்களாக வந்து இறைவனே இந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்கிறான். இதுதான் நிதர்சனமானது. நாம் திரும்பவும் அந்த இறைநிலை அடைவதற்குத்தான் அண்ணாமலையாரிடம் வந்து உற்பது, அந்த அண்ணலை கவனிப்பது, அவரின் மந்திரத்தை சொல்வது, மீண்டும் எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே செல்ல வேண்டும். இது இவ்வளோ சுருக்கமாக முடிக்கலாம். உங்களுடைய சந்தோஷம். ரெண்டாவது கேள்வி, ஜீவ சமாதி. ஆ, ஜீவ சமாதி நிலை எப்படி அடைவது? உட்கார். அதாவது ஜீவன் யார்? ஜீவனை ஆத்மா என்றும் தமிழில் உயிர் என்றும் நாம் சொல்லலாம். ஜீவன் ஜீவன் அது ஜீவனா அல்லது சீவனா என்றால் அது ஜீவன் அல்ல, அது சீவன். ஜீவன் அல்ல, அது சீவன் தான். சிவன் தான் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறாரு. ஸோ இந்த உடலுக்குள் இருந்தால் அது ஜீவன், அது எல்லா இடத்துல இருந்தால் அது சிவன். எங்கும் நிறைந்து இருந்தால் அது பரமாத்மா, உடலுக்குள் இருந்தால் அது ஆத்மா. உடலில் இருந்தால் ஆத்மா, எங்கும் நிறைந்திருந்தால் அது பரமாத்மா. ஆனால் ஒரு ஜீவனை ஜீவ சமாதி ஆக்கிவிட முடியுமா என்றால், நம்ம உடம்பில் பிராணன்கள் இருக்குது. அதாவது பிராணன், அபானன், அதானன், உதானன், சமானன், தனஞ்செய்யன் என வியானன், இப்படி தசா வாயுக்கள் உண்டு. இந்த தசா வாயுக்களில் முதல்ல 5 வாயுக்கள்னு சொல்லுவாங்க, ஆனால் மொத்தம் தசவாயுக்கள் 10 உண்டு. அந்த 10 வாயுக்களில் தனஞ்செய்யன் ஒன்று. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? அவர் கேட்ட கேள்வி என்ன பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்குறாரு. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு உபயோகமாகக்கூடியதா என்றால் அது இரண்டாவது விஷயம். இருந்தாலும் நான் சொல்கிறேன். தனஞ்செய்யன் மட்டும் நம்மளுடைய, அதாவது மூலசக்தி, மூலாதாரத்தில் இருக்கக்கூடியது. என்னது? மூலாதாரத்தில் இருக்கக்கூடியது. அனைத்து வாயுவும் போயிடும். அந்த தனஞ்செயனை மட்டும் இது யாருனால முடியும் என்றால், தவ ஆற்றல் செய்து யோக பயிற்சி செய்து அந்த தனஞ்செயனையை உள்ளே மூலாதாரத்தில் அடக்கி நிறுத்த வேண்டும். இதை நிறுத்தி உள்ளே அடக்கி நிறுத்தினால் அதைத்தான் ஜீவன் சமாதி என்று சொல்கிறோம். இதுதான் சாத்தியம். இப்படித்தான் செய்ய முடியும். அற்புதமாக விளக்கினார் குருதேவர். பஞ்சபூதத்துக்கும் விளக்கினார், சமாதி நிலையும் விளக்கினார். மக்களுக்காக, எனக்காக இல்லை. மூன்றாவது ஜீவ சமாதி. இப்போது சமாதி நிலை சொன்னார். அடுத்த கட்டம் ஜீவ சமாதி. அடுத்த கட்டம் ஜீவ அமுதம். அடுத்த கட்டம் அருள் பெருஞ்சோதி. கடைசி கட்டம் ஜீவ அமுதம். இந்த ஜீவ அமுதம் என்னவென்றால், நமக்குள் அமிர்தம் உண்டா என்றால் உண்டு. இந்த அமுதம் எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வர முடியும்? யாருக்காவது தெரியுமா ஜீவன் அமுதம் என்று ஒன்று உண்டுன்னு? ஜீவன் அமுதம். இந்த ஜீவ அமுதத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் தவம் செய்ய வேண்டும். குண்டலினி பயிற்சியின் மூலம் கீழே இருக்கக்கூடிய மூலாதார சக்தியான குண்டலியானவளை, சக்தி ரூபத்தில் இருக்கக்கூடிய பார்வதியை, நந்தி என்று சொல்லக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை சிரசிற்கு ஏற்றி கொண்டு வர வேண்டும். எப்படி? சிரசிற்கு ஏற்றி கொண்டு வர வேண்டும். அப்படி சிரசுக்கு ஏற்றிக்கொண்டா எங்கே வரணும் அப்படின்னு கேட்டால், நான் சொல்லி கூட நெற்றிக்கண்ணல்ல உள்ளே இருக்கக்கூடிய பைனல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பைனல் கிளாண்டுக்கு போகணும். அந்த பைனல் கிளாண்டுக்கு மேலே இங்கே ஒரு அருள் ஒளி உண்டு. தலைக்கு மேலே
ஒரு இன்ச்சுக்கு மேலே ஒரு அருள் ஒளி உண்டு. அதுதான் கபாலம். அப்படி தவம் செய்யும்போது இந்த ஜீவ அமுதம் எப்படி வருது அப்படின்னு கேட்டால், பரமேஸ்வரனுக்கு எப்படி தலையில் இருந்து கங்கா வருது இல்லையா, பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு ஃபோட்டோலையும் சிவபெருமானோட தலையில் கங்கை இருக்கும். அந்த கங்கை அப்படியே ஒழுகிட்டு வருமாமா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், நமது தலையிலையும் அந்த கங்கா தேவி உண்டு. ஆகாய கங்கை என்று அர்த்தம். அந்த ஆகாய கங்கையையும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்யும்போது தலை உள்ளுக்குள்ளே இருந்து அமிர்தம் சொருகி ஹிருதயத்துக்கு வரும், உள்நாக்கில். அதாவது தவம் செய்யும்போது உள்ள ஒரு துவாரம் இருக்குது. எங்கே துவாரம்? இந்த வாய்க்கு உள்ள தொண்டைக்கடியில் ஒரு துவாரம் உண்டு. சிறுநாக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை எங்கே போகுது அப்படின்னு கேட்டால் உச்சன் தலைக்கு போகுது. என்ன, சென்ட்ரல். தவம் செய்து கொண்டே இருக்கும்போது அங்கே அந்த அமுதம் சொருகி அங்கிருந்து அப்படியே ஹிருதயத்துக்கு உள்ள நுழையும். அப்படி நுழைவது தான் அந்த அமிர்த பானம். ரொம்ப சந்தோஷம். பிறகு அடுத்த கேள்வி என்ன உங்களுடைய கேள்வி? வணக்கம் ஐயா. வணக்கம் தேவி. மன அலம் பாஞ்சிக்கிட்டே இருக்கு, தியானம் எப்படி தவமாக மாற்றுறது, ஃபஸ்ட்டு தியானம் எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. உட்காருங்க தம்பி. கேள்விக்கு நன்றி. அலைபாய்ந்து கொண்டே இருப்பது தான் மனம். அதை எடுத்த உடனேயே உங்களால் நிறுத்திட முடியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அமர்ந்து 2 விதமான பயிற்சிகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா? கொஞ்சம் எந்திரிச்சுக்கிறீங்களா? தெரிய மாட்டேங்கிறீங்க. ஆச்சா? அதாவது நல்லா சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளவும். என்ன, முடிந்த அளவுக்கு சுகப்பிராணாயாமத்தை செய்ய வேண்டும். சுகப்பிராணாயம்னா என்னன்னு கேட்டால், அதாவது லெஃப்ட் நாஸ்ட்ரல் ரைட் நாஸ்ட்ரல் இருக்கு இல்லையா, அதில் பிராணாயாம பயிற்சி. உள்ளே இழுத்து வெளியே விடுறது, வெளியே இழுத்து உள்ளே விடுறது. இந்த மாதிரி ஒரு 5 நிமிடம் செய்தால் மனசு ஒரு மாதிரி சமாதானம் ஆகும், உடம்பு ஒரு மாதிரி லேசாயிடும். ஆனால் நீங்கள் இந்த கண்கள் இருக்கு இல்லையா, இந்த நோஸ் டிப்பை பாருங்கள். என்னது, அதுக்கு பேர் சாம்பவி மகாமுத்ரான்னு சொல்லுவாங்க. என்ன, உங்கள் கண்களை இந்த டிப் ஆஃப் த நோஸ் பார்க்கணும். அல்லது இந்த கண்ணை மூடி இங்கே கவனிங்க, புருவ மத்தியில். அப்படி கவனிக்கும்போது மனம் கண்ட்ரோல் வரும். அதுதான் நெற்றிக்கண் திறக்கும் இடம், த கேட்வே ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. என்ன, தர் இஸ் பிட்யூட்ரி கிளாண்ட். என்ன, அதை நீங்கள் கவனிக்க உங்களுக்கு மனசு கண்ட்ரோல் கிடைக்கும். இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் பாடியில் இருக்க எல்லா சென்சஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பிட்யூட்ரி கிளாண்டு தான். என்ன, பிட்யூட்ரி கிளாண்டில் இருந்து தான் எல்லா உடம்புக்கு எல்லா இடத்துக்கும் கனெக்ஷனே போகுது. அதனால் பிட்யூட்ரி கிளாண்டில் அதிகமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது மனசு கண்ட்ரோல் ஆகும். அப்படி கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கப்புறம் மனதை பார்க்க வேண்டும். முதல்ல உங்களுக்கு ஃபோக்கஸ் வேணும், கான்சன்ட்ரேஷன் வேணும். சரியா? கஷ்டமாக இருந்தால் எனது பயிற்சிக்கு வாருங்கள், மீண்டும் உங்களோடு இருந்து. ஏன்னா குண்டலினி பயிற்சியை கற்றுக் கொடுத்தால் நீங்கள் டக்குன்னு கேப்சர் பண்ணிக்குவீங்க. இது பயிற்சி நீங்களாக செய்வது. குண்டலினி பயிற்சி என்பது நான் உங்களுக்கு செய்து கொடுப்பது. சரியா? நன்றி குருஜி. அடுத்து வேறு யார்கிட்ட கேள்வி இருக்கலாம்? கேள்வி கேட்குறீங்களா? ஐயா வணக்கம் சாமி. வணக்கம். குடும்பத்தில் பல பிரச்சனையாக இருக்கு. சில பேர் வாழ விட மாட்டேன்றாங்க, சில பேர் வாழ விட மாட்டேங்கிறாங்க. நம்ம சொந்த பந்தமே. ஆமாம், உங்கள் சொந்த பந்தமே. சொல்லுங்கள். சொந்த பந்தம் நம்மளை சார்ந்த அக்கம் பக்கம், அந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்ன வழி ஐயா? அதாவது கேள்விக்கு நன்றி. நம்மளை யாரும் கஷ்டப்படுத்த முடியாது. உண்மையை சொன்னால் இந்த கஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கஷ்டங்கிறது மன கஷ்டம்தான் இல்லையா?
நமக்கு என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒருத்தர் ஏதாவது சொன்னாங்க பேசினாங்க அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்ற அறிவு நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கிறதில்ல. ஒன்று. ரெண்டாவது, மற்றவர்கள் பேசுவது, மற்றவர்கள் நம்மளை நடத்துவதை எல்லாம் நாம் அதிகமாக உள்வாங்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளை அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், அழுத்திக்கிறோம், நம்மளுக்கு நாமளே கஷ்டத்தை கொடுத்துக்கிறோம். என்ன? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், மனிதர்களிலிருந்து நீங்கள் பேசுபவர்கள் யார் என்ன சொன்னாலும், எதை பேசினாலும், என்ன சொன்னாலும், எதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் ஒன்று உண்டு. உள்ளே போட்டு நீங்கள் மன கஷ்டத்தையோ துன்பத்தையோ துயரத்தையோ ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா எடிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இவங்க எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க இல்லையா, அதை என்ன செய்வாங்க, எடிட் பண்ணிட்டு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா தம்பி? கரெக்டு தானே? எடிட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவான். நாம் என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை பார்க்குறோம் நடக்குது அப்படின்னா நீ எடிட் பண்ணி உள்ளே அனுப்பு. நடக்கிறதையெல்லாம் அப்படியே தூக்கி உள்ளே போட்டுக்கக்கூடாது. எதை எப்படி பார்க்கணும், எதை எப்படி எடுத்துக்கணும், இதை இப்படி எடுத்துக்கணும், எல்லாத்தையும் நல்ல விதமாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கடந்து செல்ல வேண்டும் என்ற குணம் நமக்கு வேண்டும். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாம் நினைப்பது போன்றே இந்த உலக வாழ்க்கை நடக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இன்னைக்கு ஒரு நேரம், நாளைக்கு ஒரு நேரம். இன்று நிலவு இருக்கும் இடம் வேறு, நாளைக்கு நிலவு இருக்கும் இடம் வேறு. இன்றைக்கி வேறு வண்டி ஓடுது, நாளைக்கு வேறு வண்டி ஓடும். என்ன? விதவிதமாக தான் நடக்கும். அந்த விதவிதமாக எடுத்து போகிறத அதை அப்படியே நீ எடுத்துக்கணுமே தவிர என்றைக்குமே எனக்கு ஒரே மாதிரி நடக்கும்னு நடக்கவே நடக்காது. அடுத்தது வேறு. அருமையான விளக்கம் குருஜி, நன்றி குருஜி. வேறு யாருக்கிட்டே இருந்தாவது ஏதாவது கேள்வி இருக்குங்களா? வாழ்க்கையை பற்றியும் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை பற்றியும் எதை பற்றி வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் பிரம்மஸ்ரீ குருஜி ஐயா கிட்ட நீங்கள் கேட்கலாம். பிரம்மஸ்ரீ இல்லை, என் பெயர் பிரம்ம ரிஷி. ரிஷிகளுக்கெல்லாம் தலைமை ரிஷி பிரம்ம ரிஷி. பிரம்ம ரிஷி எனது பெயர். எனது பெயர் அண்ணாமலையார். அண்ணாமலை ஈஸ்வரன் என்னுடைய பெயர். எனது தந்தையார் என்னை இங்கே குழந்தையாக இருக்குது எடுத்துகிட்டு இங்கே தான் வச்சு பேர் வச்சார் எனக்கு அண்ணாமலையார் என்று. அண்ணாமலை ஈஸ்வரனே எனது பெயர். இன்று நான் அண்ணாமலையார் அடியில் உட்கார்ந்து அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். பார்த்தாயா, எவ்வளவு அழகு பார்த்தாயா? அதுதான் சிவத்தொண்டு. சொல்லுங்கள், வேறு உங்களுக்கு அவருக்கு அடியில் இருந்து தொண்டு செய்வதற்குத்தான் நானும் இங்கே வந்திருக்கேன். அதனால் நீங்கள் உங்களுடைய குறைகள் என்ன, உங்களுக்கு எந்தவித கேள்விகளையும் நீங்கள் கேட்டு அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம். மனிதனுக்கு மனிதன்தான் உதவி செய்து கொள்ள முடியும். ஈஸ்வரோ மானுஷரூபேனாம். ஈஸ்வரோ மானுஷரூபேனாம் என்றால் ஈஸ்வரன் மனித ரூபத்தில் தான் உள்ளார். அதுதான் உண்மை. ஆனால் நாம் மனிதனை மனிதனாக பார்ப்பதில்லை. மனிதன் தெய்வமானவன். ஆனால் இன்று மனிதனுக்கு அந்த குணமோ மனமோ உள்ளமோ இல்லை. அதையெல்லாம் கொண்டு கொடுப்பதற்குத்தான் இங்கே ரிஷிகளாக, ஞானிகளாக, சித்தர்களாக. சித்தர்கள் என்றால் என்ன? சித்து விளையாட்டு செய்வதா சித்தர்கள்? அதல்ல. தங்கத்தை, அதாவது பித்தளையை பொன்னாக்குவதா சித்தன்? அதல்ல. மனிதன் பித்தளையாக உண்டான். அந்த பித்தளையாக இருக்கும் மனிதனை பொன்னாக மாற்ற வேண்டும். அதுதான் சித்தன். சித்தர்களுக்கு இந்த பொன்னும் பொருளும் அவசியமா, பேரும் புகழும் அவசியமா என்றால் இல்லை. மனிதர்களோட மனிதனாக இணக்கமாக மனித வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகத்தான் சித்தர்களும் மகான்களும் வந்தார்கள். அடியே நானும் உங்களுக்கு முன் அதற்குத்தான் நான் அமர்ந்துள்ளேன். தயவுசெய்து உங்களுக்காக பரமேஸ்வரனின் பொற்பாதங்களுக்கடியே உங்களுக்காக நானும் அமர்ந்துள்ளேன். உங்களை குறைந்திருக்க கேட்கலாம். நன்றி குருஜி. குருஜி, பொதுமக்கள்கிட்டேருந்து நமக்கு அடிக்கடி வர கேள்விகள், நம்ம யூடியூப் வலைதளங்களில் அவங்க நமக்கு சமர்ப்பிக்கிற கேள்விகளும் கொஞ்சம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் குருஜி. அதுலேருந்து ஒரு கேள்வி குருஜி. வழக்கமாக வாழ்க்கையில் என்ன தான் நம்ம நம்பிக்கையோடு வாழணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோட துணிச்சலாக வாழ நினச்சாலும் இந்த ஜாதகம்
அதில் உள்ள தோஷம், இந்த குறிப்பிட்ட கிரகம் எனக்கு சப்போர்ட் பண்ணல, இது எனக்கு ஃபேவராக இல்லை, அதனால் நான் நினச்ச மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியுமா, இல்லை நான் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நான் அனுபவித்து தான் தீர முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்களையும் நம்ம அதிலேருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது, அதுலேருந்து எப்படி மீள்றதுன்ற பதிலை வந்து ஐயா கிட்டேருந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்க குருஜி. நன்றி குருஜி. இன்றைக்கி மனிதர்கள் வந்து இந்த கேள்வி வந்து ஒரு அருமையான கேள்வி. ஜாதகத்தில் தோஷங்கள் உண்டா, ஜாதகத்தில் கிரகங்களால் மனிதர்களுக்கு பாதிப்பு உண்டா, இதெல்லாம். அப்படி ஜோதிடக்கலை உண்மையானதா என்றால் உண்மையிலும் ஜோதிடக்கலை உண்மையானதே, ஜோதிட சாஸ்திரம் உண்மையானதே. ஆனால் விதியை மதியால் வெல்ல இயலும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு எதற்கு கோயில், நமக்கு எதற்கு தெய்வம், நமக்கு எதற்கு இந்த வழிபாடு எல்லாம் அவசியமே இல்லை. ஆனால் நம்ம ஸ்ரத்தையோடு நடந்து கொள்கிறோமா, ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்ட் எடுத்து தெய்வ பக்தி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாம் செய்கிறோமான்னு கேட்டால் இல்லை. ஜாதகத்தில் எத்தனையோ தோஷங்கள் சொல்கிறாங்க, அந்த தோஷங்களை எல்லாம் விலக்கிக் கொள்வது எப்படி, ஆனால் எப்படி அந்த தோஷங்கள் வேலை செய்யுது. ஒரு கிரகம் வந்து பலம் குறைவாக இருக்கிறது, இன்னொரு கிரகம் வந்து உயர்வாக இருக்கிறது, ஒரு கிரகத்தினால் நம்ம வாழ்க்கைக்கு தொந்தரவு இருக்குது.